ட்ரேடிங் வந்து 100% லேர்ன் பண்ண முடியுமா? கோர்ஸை படிச்சுட்டாலே நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. 70 ரூபாய்க்கு அப்போ இருந்த ப்ரைஸ் இப்போ 1 லேக் இருக்குன்னா பேசிக் தெரியாமல் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு 10 வருஷத்தில் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னா ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நியூஸஸை போய் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தது நானும் ட்ரேடிங் கோர்ஸை சொல்லிட்டேங்கிறது. ஹாய் டிஜி ஸ்குவாட். ஸோ இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஆன்சரை நம்ம நசீர் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து இன்னைக்கு பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஒருத்தர் வந்து ட்ரேடிங் வந்து 100% லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எஸ், 100% லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது கடல். ஒரு 10 நாள் ஒரு கோர்ஸ் மாதிரி போயிட்டு கட்டிக்கிட்டே எனக்கு ட்ரேடிங் எல்லாமே தெரியும், ரெக்க கட்டி பழக்கம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது தப்புங்கிறது ஆஃப்டர் தட் அவங்க லாஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ட்ரேடிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, கடல் அளவில் இருக்குது. இன்ன வரைக்கும் சரி, நான் ட்ரேடிங்கில் ஒரு 9 வருஷம் சர்வே பண்ணுறேன். இன்ன வரைக்கும் நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தையுமே எப்படி கற்றுப்போம் அப்படின்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் தான். உங்களுக்கு எல்லாமே டெக்னிக்ஸ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் டிபிசியில் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸில் நம்ம கற்றுக்கக்கூடிய பாடம் நிறையா இருக்குது. அதனால் 100% ட்ரேடிங் லேர்ன் பண்ண முடியும், பட் டைம் பீரியட் நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் ஒரு கோர்ஸை படிச்சுட்டாலே நான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது கிடையாது. என்னன்னா உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தாலும் உங்களோட மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட் தான். உங்களால் மைண்ட் செட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். உங்கள்கிட்ட மைண்ட் செட் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோனா ஸ்கில் கற்றுக்கிட்டாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பை ஆக போகுதுன்னு தெரியுது. ஆனால் மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னா பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. அந்த பயத்தில் என்ன பண்ணுவீங்க, லாஸும் பண்ணுவீங்க. அதாவது நம்ம பை என்ட்ரி போட்டிருப்போம், மார்க்கெட் கீழே வருது, ஸ்டாப் லாஸே அடிச்சிருக்காரு, கீழே வருதுன்னு சொல்லிட்டு பாதியில் க்ளோஸ் பண்ணால் அந்த ட்ரேட் போய் டார்கெட் அடிக்கும். ஸோ ஒன்று ப்ராப்பராக வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணுறதுக்கான பொறுமை இருக்காது. எனக்கு ஸ்கில்லு தெரியும், இந்த எல்லாமே இருக்குது, ஆனால் இந்த பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இதனால கூட நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கில் கட்டிக்கிட்டால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. ஸோ உங்களுடைய சைக்காலஜி, உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குங்க. ஆஃப்டர் தட் ஸ்கில்லும் ஒரு பார்ட்டு தான் ட்ரேடிங்கில். ஸோ இந்த 2 விஷயத்தையும் தெளிவாக கட்டிக்கிட்டு உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணுங்கள். உங்களோட வின் ரேட் என்னங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணிட்டாலே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறிடலாம். ஸோ இன்வெஸ்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆல்வேஸ் த குட். ஸோ எல்லாரோடைய லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறது என்னென்னா ஹவுஸ் இல்லாமல், ஏன்னா ரெண்டல் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறது, லேண்ட் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ரெண்ட்டு கொடுத்தே தான் இன்னுமே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட் கிடையாது. ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணல, நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பணக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க செல்வத்தை பெருக்குன்னு தான் நினைப்பாங்க தவிர பீரோவில் வச்சு பூட்டணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்றைக்கி நான் ஒரு பொருள் வாங்கினேன் அப்படின்னா அது 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு லேண்டுலேயோ இல்லை கோல்டுலேயோ இல்லை நிறைய அசட்ஸில், அதாவது லியாபிலிட்டி இல்லாத அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஸ்டாக்ஸில் கூட தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பார்ட்டாக எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில். அதாவது நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அதில் ஒரு 10% ஒரு 2,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஒதுக்குங்க. ஸோ நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு 2,000 வாங்கலாம். ஸோ இல்லையா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. சரி, ஓகே. ஸோ உங்களோட வியூவில் வந்து எது பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னோடய வியூவில் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 ஸ்டாக்ஸை சொல்லுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் ஸ்டாக்ஸை வந்துட்டு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுப்போம், ஓகேவா? அப்போ அதோட ப்ரைஸ் 70 ரூபா இருந்துச்சு. இப்போ அதோட ப்ரைஸ் 1 லேக்குக்கு மேலே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 70 ரூபாய்க்கு அப்போ இருந்த ப்ரைஸ் இப்போ 1 லேக் இருக்குன்னா
இப்போ ஜஸ்ட் நார்மலாக நான் ஒரு 7,000 ரூபாய்க்கு நான் ஒரு ஸ்டாக் வாங்கினேன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும், கோடியில் இருக்கும் என்னுடைய வருமானம். ஸோ அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு அவேர் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியல. ஏன்னா ஒரு பிஸ்னஸை புரிஞ்சு இந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகும் அப்படிங்கிறப்போ நானுமே ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணுங்கப்போ ஒரு நல்ல தெரிஞ்ச பிஸ்னஸை நீங்களும் ஒரு இன்வெஸ்டர் ஆகுங்க. ஸோ தாராளமாக அது ஒரு நல்ல பீக் கொடுக்குற லாங் டேர்மில் அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ நீங்கள் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய இருக்குது. கோல்டுமே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், லேண்டும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். ஆனால் புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுங்கள். ஸோ கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது தட்ஸ் எ குட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த உலகத்தை ஆட்டி படைக்க போகிற ஒரு டெக்னாலஜி அப்படின்னா கிரிப்டோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியோடைய வளர்ச்சி இருக்கும்னு நம்ம யாராவது நினச்சோமா? இப்போ நம்ம கையில் டச் பண்ணியே நம்ம பணம்லாம் அனுப்ப முடியும்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, கண்டிப்பாக நினச்சது இல்லைல்ல. அதே மாதிரி தான் கிரிப்டோட வளர்ச்சி 10 வருஷத்தில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இப்போ எல்லாமே லோ ப்ரைஸில் இருக்குது. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா யோசிக்கவே வேணும். உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 1000மோ 2000மோ மாதம் உங்களோட குழந்தைங்களுக்குன்னு எங்கேயோ போய் முடக்கிறதுக்கு பதிலாக பணத்தை வீட்டில் போட்டுறது பதிலாக தாராளமாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஒரு 4 முறை சொல்கிறேன், ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக 2000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, திட்ட ஒரு 5 வருஷத்துக்கோ இல்லை 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது 1 லட்சம் மதிப்பு ஆகுது அப்படின்னா அந்த 10 வருஷத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு 1 கோடி ஆனாலும் சந்தேகத்துக்கு இல்லை. அதுக்கு மேலேயுமே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. சரி, ஓகே ப்ரோ. வந்துட்டு உங்ககிட்ட ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எஸ், நம்மள்ட்ட ஆஃப்லைன் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்மளோட சென்னை பிரான்ச் அண்ட் கும்பகோணம் பிரான்ச்சஸ் நம்பர்ஸ் கீழே இருக்குது. நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி ஆஃப்லைன் கோர்சஸ் டீட்டெயில்ஸ் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு பேசிக் தெரியாமல் என்னால் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டாங்களா, ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்களா? ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். பேசிக் தெரியாமல் ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ட்ரேடிங் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க அப்படின்னா அவங்க பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ பேசிக்கே தெரியாமல் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். வந்தாலும் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நியூஸ் டைமில் வந்து ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணலாமா? நாங்கள் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது, எங்களோட ஸ்டூடெண்ட் சஜஷன் கொடுக்குறது என்னென்னா நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக இருக்கும், அதிகமாக லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதே சமயத்தில் அதிகமாக சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையுமே ப்ராபபிலிட்டி இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நியூஸ் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மார்க்கெட் ஃப்ளோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நியூஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்புறம் நீங்கள் மார்க்கெட் ஃப்ளோவை பார்த்து அந்த டேரக்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம் தாராளமாக. இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஐசிடி சொல்கிறாங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ஸ்டியூஷன் வந்து இதில் எந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணும், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு எல்லாமே ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா நிறைய பேருக்கு தெரியலங்க. ப்ரைஸ் மொமெண்டம் ஆகிற லெவலில் தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுவே தெரியாமல் நிறைய பேர் பேட்டர்ன்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நினைக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு. ஸோ ப்ரைஸ் ப்ராப்பராக மூவ் ஆகுது. ஸோ ப்ரைஸஸ் பேஸ் பண்ணி தான் எஸ்எம்சியாக இருக்கட்டும், ஐசிடியாக இருக்கட்டும், விக்காஃபாக இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்டானது அதுதான். அப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதரே யாருன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான். அப்போது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய மீட்டு போகிற எஸ்எம்சிங்கிறாங்க, இவ்வளோங்காங்க. சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சமாக ஃபண்டு வச்சு ட்ரேட் பண்ணுற நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ யோசிப்பாங்க? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. ஸோ நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுங்க நமக்கு தான் தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து சடனாக வந்து ஒரு பெரிய அப்பு போகிறதோ டவுன் போகிறதோ எதுக்காக நடக்குது இது மார்க்கெட்டில்? சடனாக ஒரு அப்போ இல்லை ஒரு டவுனோ போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நியூஸாக இருக்கலாம், அது அன்எக்ஸ்பெக்டட் நியூஸஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்டட் நியூஸஸ் டைம்லேயே இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் மார்க்கெட் சடனாக அப்போ இல்லை, ஏன்னா சடனாக அப்போ போனால் பையஸ் உள்ள வராங்கன்னுட்டோம், சடனாக டவுன் வருது அப்படின்னா செல்லஸ் உள்ள வராங்கன்னுட்டோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் மேலேயும் கீழேயும் போகுது. அது நியூஸால் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு டேட்டா ரிலீஸிங் ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த பிளேயர்ஸ் உள்ள ஒரு டைமாக கூட இருக்கலாம். ஸோ சடன் பீக் எல்லாமே இப்படி தான் நடக்குது. உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. எனக்கு வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 2016 ஆரம்பித்தேன். ஸோ மோர் தென் 9 இயர்ஸ் ஆச்சு. ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கீங்களா?
ஸோ அளவே இல்லாத அளவுக்கு லாஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் வந்து 2016 வந்தேன். ஸோ இதை கேமாக நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன். அப்போ தான் ஜியோலாம் வந்த புதுசு. நான் கேமாக திங்க் பண்ணி நான் உள்ளே வந்தேன். பட் எனக்கு அது என்ன கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஸஸ் தான் கொடுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணேன். பட் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ அதை விட 100x ரிட்டர்ன்ஸுமே நான் எடுத்துட்டேன். ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க, என்னோட ஜாபை க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுங்காங்க. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கை ஒரு செகண்டரி இன்கமாக பாருங்கள். எப்போது உங்களுடைய பிரைமரி இன்கம், அதாவது உங்களோட ஜாபில் நீங்கள் ஒரு 20,000 சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ட்ரேடிங்கை உங்களால் அதை தாண்டி இன்கம் எடுக்க முடியுது, அதாவது மந்த்லி இன்கம் எடுக்க முடியுது, உங்களை கமிட்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்ண முடியுதுன்னா மட்டும் நீங்கள் ட்ரேடிங்கை ஃபுல் டைமாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மார்க்கெட்டில் வரும்போது மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? ஒரு கேமாக தான் பார்த்தேன். ஸோ பைக் கேண்டல் வந்து மார்க்கெட்டு மேலே போடு, சும்மா டெமோ அக்கௌண்ட்டில் மார்க்கெட்டு மேலே போடு பை எடுப்போம், ஒரு செல் கேண்டல் வந்தால் செல் எடுப்போம்னு சொல்லி நான் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். பட் அது போக போக நாளில் தான் தெரிஞ்சிச்சு அது தப்புடா, அதெல்லாம் ட்ரேடிங்கே கிடையாதுடா, அது ஒரு கேம்லிங் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்க்கறதுக்கு எனக்கு டைம் எடுத்துச்சு. ஏன்னா எல்லாருடைய இதுவும் பார்த்தீங்கன்னா நான் அப்போ 2016 எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது மணி. ஏன்னா நான் வந்து ஒரு லோ மிடில் கிளாஸில் தான் வந்தேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது மணி. ஏதாச்சும் சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணது. பட் அது எனக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் கொடுத்துச்சு. பட் அதுதான் இப்போ என்னோடய வாழ்க்கையுமே முன்னேற்றி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க இது ப்ராப்பராக பண்ண முடியாது, நிறைய லாஸஸ் வந்து நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ராப்பராக லேர்ன் பண்ணால் எதுல வேணால் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் வந்து அது வந்து ரியலா இல்லை வந்து ஃபேக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், அதை பற்றின வீடியோ நம்ம சேனலே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபண்டிங் அக்கௌண்ட் ரியல் ஃபேக்கு கிடையாது. ஆனால் ஃபண்டிங் அக்கௌண்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதாவது எம்எஃப்எஃப் இருக்கட்டும், ஃபண்டட் நிஸ்டாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லே கொடுத்துருக்கான். முடிஞ்சால் ஐ பட்டன் தானே, அதை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட ஆன்லைன் கோர்சஸோட டீட்டெயில்ஸ் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? எஸ், கண்டிப்பாக நம்மளுடைய கும்பகோணம் பிரான்ச் அண்ட் சென்னை பிரான்ச்சோட நம்பர்ஸ் நம்மளுடைய எல்லா வீடியோஸுமே நம்ம டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த நம்பர்ஸுக்கு கான்டெக்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, நான் குஜராத்தில் இருக்கேன், எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எஸ், கண்டிப்பாக பண்ணலாமே. ஆன்லைன் கிளாஸ் எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் அது. ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் டேரக்ட் மீட் வேணுமே தவிர ஆன்லைன் கிளாஸுக்கு டேரக்ட் மீட் தேவையில்லை. ஸோ நீங்கள் தாராளமாக எங்கே இருந்தாலும் போகணும். உங்களுக்கு தேவை ப்ராப்பரான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதுமானது. இந்த பேங்க்ஸில் வந்து ஃபாரெக்ஸில் வர பணத்தை வந்து பேங்க்கில் எடுக்க முடியாது, ஸோ பேங்க்ஸில் இந்தியன் பேங்க்ஸில் வராது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? எஸ், அது வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதா ஒரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து ரியாலிட்டி தான். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணுறீங்களா, அதாவது கிரெடிட் கார்டாக இருக்கணும், டெபிட் கார்டாக இருக்கணும், அந்த கார்ட்ஸை யூஸ் பண்ணி டேரெக்ட் யூஎஸ்டியாக டெபாசிட் பண்ணிங்கன்னா கார்டு ஃப்ரீஸ் ஆகும்போது அக்கௌண்ட்டுமே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகுது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக கிரிப்டோவாக டெபாசிட் பண்ணுங்கள். அதுலேருந்து நேராக என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணி திருப்பி கிரிப்டோவாக வாங்க டாக்ஸேஷனாக ஃபைல் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட சேஃப் தான். உங்களுக்கு ஐசிடி தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கேன். ஐசிடின்னு இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் தெரியும், ஐசிடி தெரியும், பிக் ஆஃப் தெரியும், அப்புறம் இலியாட் வேவ் தெரியும். பட் இதெல்லாம் கம்பைன் பண்ணி நமக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன தேவை. இப்போ ஐசிடியில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, அதை ப்ரைஸ் ஆக்ஷனில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம ஒரு விஷயத்தோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இது கட்டிக்கிட்டால் தான் ஜெயிக்க முடியும்னு இல்லை, எல்லாம் தெரியும். நான் எல்லாம் தெரியும்னு சொல்லி எல்லா கான்செப்டையும் பண்ணலாம். பட் இதெல்லாம் எதை பேஸாக வச்சுருக்கு நான் அதை யூஸ் பண்ணேன். அதாவது இதெல்லாம் எதை பேஸாக வச்சுருக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணேன். அப்போனா எனக்கு இதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் வருதுங்க தெரிஞ்சுக்கிட்டுனா நான் ப்ரைஸ் ஆக்ஷனை ட்ராவல் பண்ணேன். எனக்கு ஈஸியாக உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐசிடியே ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டாப் லாஸ் வாங்கி அதை நான் ஒரு ட்ரேடில் நான் ரிட்டர்ன் எடுக்கணும்னு நினைக்கிறத விட சிம்பிள். நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நான் ஒரு 5 ட்ரேட் எடுத்தாலும் அதை குவாலிட்டியாக எடுத்து 5 ட்ரேடையும் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற தப்பு இல்லைல்ல. அப்போ ட்ரேடிங்கில் வந்து லாஸ் பண்ணாமலே எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லவே முடியாது. அது எந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் முடியாது. ட்ரேடிங் இல்லையே, எந்த பிஸ்னஸில் வெறும் ப்ராஃபிட் மட்டும் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். ப்ராஃபிட் இருக்குது, அதனால தான் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் வைங்கன்னு சொல்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ லாஸஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். இப்போ நான் 10 ட்ரேட் இருக்கேன்னா நான் தைரியமாக சொல்லுவேன் என்னுடைய 6 ட்ரேட் சக்ஸஸ் ஆகும், 4 ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நான் 10க்கு 10 ட்ரேட் சக்ஸஸும் ஆகிருக்கேன். அதனால வந்து நான் ஃபெயிலியரே ஆக மாட்டேன்னு சொல்லுவேன். எப்போ வேணால் நான் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ 10க்கு 10 ட்ரேட் நான் வின் ஆகிடுவேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு தலைகனை ஏறிடும். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டேன், ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ண மாட்டேன்.
அதே நான் என்னோட மைண்ட் செட் 4 ட்ரேட் கண்டிப்பாக லாஸ் ஆகும்னு. சரி நீங்கள் எடுக்கிற 10 ட்ரேடில் 4 ட்ரேட் கண்டிப்பாக லாஸ் ஆகும்னு என் மைண்ட் செட்டை நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு 2000 ரூபாய் 4000 ரூபாய் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தாராளமாக பண்ணலாமே, யார் பண்ண முடியாது அப்படின்ட்டு. தாராளமாக ஒரு $10 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், $20 இன்வெஸ்ட் பண்ணலாம், $30 பண்ணலாம். இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் கூட 2000 ரூபாய்க்கு ஸ்டாக்ஸ் வாங்க முடியுங்க, முடியாதுன்னு இல்லை. ஸோ $1 ஸ்டாக் இருக்குது, $2 ஸ்டாக் இருக்குது, $5 ஸ்டாக் இருக்குது. ஏன் $1 லட்ச ரூபா இல்லை, $2 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்டாக்ஸ் இருக்குதான். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ பேஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நல்ல பொட்டென்ஷியலான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கேற்ற கேபிட்டல் தேவை. இப்போ நான் மாதம் $1 லட்ச ரூபா எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அதோடைய 10 மடங்கு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்ச ரூபா இருந்தால் நான் $1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நான் திங்க் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணணும். 2000 ரூபா வச்சுட்டு ஒரே மாதத்தை 20000 ப்ராஃபிட் எடுக்க முடியும்னா அது பெரிய ரிஸ்க், அது பண்ணக்கூடாது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து நியூஸஸை போய் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்தியன் மார்க்கெட்டில் நியூஸஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா investing.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, தாராளமாக போய் பார்க்கலாம். இல்லையா ட்ரேடிங் வியூலேயே நீங்கள் தாராளமாகவும் பார்த்துக்கலாம். இந்த ட்ரேடிங்கில் வந்து எந்த டைம் வந்து பெஸ்ட்? இப்போ நிறைய பேர் வந்து ஜாப் போயிட்டு இருக்கிறாங்க, ஸோ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமில் வந்து அவங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு. எஸ் பண்ணலாம். அப்போது அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட பிளானில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட ஜாப் முடிஞ்சு ஃப்ரீ டைமில் ஒரு ட்ரேடிங் பிளானை போட்டு வச்சுட்டு ஃபவுண்டேஷன் பண்ணி வச்சுங்க. எங்கே நான் பை பண்ணணும், எங்கே செல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் பிளான் போட்டுருங்க. ஃபவுண்டேஷன் பிளான் போட்டு நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு டைம் நீங்கள் சார்ட் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை 15 மினிட்ஸுக்கு ஒரு டைம் சார்ட் பார்க்குறவங்களா இருக்கலாம், ஒரு 30 மினிட்ஸுக்கு ஒரு டைம், இல்லை 4 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த டைம் பிரித்து அந்த டைமில் உங்களோட பை ஏரியாவில் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வச்சா பை ட்ரேட் எடுங்க. என்ட்ரி போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க. அதுக்கு அதை பார்க்கவே பார்க்காதீங்க. ஒரு செல் எப்போ போடுறீங்களா அந்த டைமில் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் இப்போ நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த டைம் நான் ட்ரேட் பண்ணணும் இல்லை, எனக்கு பிளான் கரெக்டாக பண்ணி வச்சுட்டா எந்த டைமில் வேணால் நான் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஒரு 2 செகண்ட் ஆகுமா ட்ரேட் எடுக்க. ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ட்ரேடிங் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரேடிங் ஸ்கேம் கிடையாது. ட்ரேடிங் நேமை வச்சு நிறையா பேர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மிகப்பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கோர்சஸ் ஸ்கேம். உண்மையாக சொல்கிறோம், அது இண்டஸ்ட்ரியை வந்து குட்டி சோறாக்கிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. யார்கிட்ட போய்ட்டு நான் ப்ராப்பராக படிக்க முடியுங்க? பயப்படாங்களா இல்லையா? எத்தனை பேர் வந்தாங்க, யாருமே நம்ப முடியல. TRADEGENIUSே நம்ப முடியலங்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிராண்டு, இவ்வளோ பெரிய பிரான்ச்சஸ், இவ்வளோ எல்லாம் போட்டிருக்கோம், நம்மளே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் கோர்ஸை சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ நான் ட்ரேடிங் சொல்லித்தரேன்னா என்னோட அல்டிமேட் கோல் பணம். எப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்களும் என்னோட ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்துருக்கீங்க. என்ன பண்ணுறோம், நம்ம உங்களுக்கு ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுதானே ரியாலிட்டி. கண்டிப்பாக. அதனால ட்ரேடிங் அப்படிங்கிற சொல்லி கொடுத்து நான் உங்களை என் கூடயே வச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய ஃப்ளோர் 200 மெம்பர்ஸு இப்போ கூட ஃப்ளோரில் ஒரு 30-40 மெம்பர் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபண்டடுக்கான ப்ராபபிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ பண்ணி கொடுக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ப்ராஃபிட்டை மட்டும் மைண்ட் செட்டாக வச்சு நான் கோர்சஸ் எடுக்கிறேன். அவங்களுக்கு என்ன அல்டிமேட்டாக ட்ரேடிங்கை விட ட்ரேடிங் கோர்சஸ் தான் பண்ணலாம். எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்தது, நானும் ட்ரேடிங் கோர்சஸ் சொல்லிட்டேங்கிறது. ஆனால் அதை தாண்டி சில பேர் எஃபோர்ட் போட்டிருக்காங்களே. நீ சொல்லி கொடுத்தா நல்லது தான், நீ ஏமாட்ட வேணாம், நீ யாரையும் போய்ட்டு வயிற்றில் அடிக்காத, நீ நல்லபடியாக சொல்லி கொடுத்து நீ சக்ஸஸ் பண்ண வை. உண்மை அதுதானே, நீ சக்ஸஸ் பண்ண வை. சந்தோஷம். அதை விட்டுட்டு நான் ட்ரேடிங் கோர்ஸ் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கினதுப்போம் ஏன்னா நானும் கண்டுக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால் எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்களே. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எல்லா மக்களுமே பயப்பட ஆரம்பிச்சு ட்ரேடிங்கே ஒரு ஸ்கேம் வந்து ஒரு முட்டை கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நசீர் ப்ரோ இதே மாதிரி வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.